ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்லேயே சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து புழுங்கல் அரிசி. இதில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த கப்புனால் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா இதை வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ அந்த புழுங்கரிசி வந்து நல்லா அரிசி பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் ஆறுன உடனே மிக்சியில் நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்களா, அந்த வறுத்த அரிசியை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதிலோட என்னென்ன ஆட் பண்ணணும்னா, தேங்காய், 3 ஏலக்காய், நான் வந்து வெல்லம் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். அதாவது கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை, நெய் வந்து 2 ஸ்பூன். ஓகேவா? இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தெளித்து உருண்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. இப்போ 1 பை 1 இதில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஏலக்காய் ஒரு பிஞ்சு போதும், ரொம்பலாம் வேண்டாம். நான் ஒரு கப்பு மாவு தானே போட்டிருக்கோம், அதனால் ஒரு பிஞ்சு 3 ஏலக்காய் மட்டும் போதும். தேங்காய், வெல்லம், நீங்கள் இந்த பச்சை புழுங்கலரிசி வறுத்தோம் இல்லையா, அது கூட இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். என்ன ஒவ்வொன்றா சேர்க்க சேர்க்க சத்து மாவு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நெய் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நெய் நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டோம்னா உருண்டை மாதிரி பிடிக்க வரும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் சாப்பாடு செஞ்சு முடித்த உடனேயே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் நைட்டு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.